அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள உண்மை ஒளி என்ற கதையை நாடக வடிவில் நடிக்க வருகிறார்கள் ரைட்வே இஸ்லாமிக் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் மாணவிகள். மனிதர்கள் தனித்து பிறந்தவர்கள் அல்ல. இந்த சமுதாயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய வேண்டும். இக்கருத்தை பற்றி நாம் ஒரு சிறு நாடகம் காண்போம். ஹே, யாரோ வழியில் ஒருவர் மயங்கி கிடக்கிறார் போல இருக்கிறதே. எழுந்திடு. என்ன ஆகிவிட்டது உனக்கு? கொஞ்சம் தண்ணீர் கொடுப்போம். எழுந்திடு. என்ன ஆகிவிட்டது உனக்கு? கொஞ்சம் தண்ணீர் குடி. பசியால் மயங்கி விட்டேன் ஐயா. நான் பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும். அப்படியா? என்னிடம் குதிரை உள்ளது, வா, நானே உன்னை விடுகிறேன். முதலில் நீ ஏறு. ஐயோ, என் குதிரையை திருடி விட்டு ஓடுகிறாரே. இவன் திருடன் போல இருக்கிறதே. இப்ப நான் எப்படி என் ஊருக்கு செல்வேன்? என் குதிரை போல இருக்கிறதே. அதோ அந்த திருடன். நீங்களா? ஆமாம். இந்த குதிரையை நீனே வைத்துக்கொள். ஆனால் இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று யாரிடமும் கூறாதே. ஓ, இவர் ஏமாந்தது தெரிந்தால் அவமானம் என்று நினைக்கிறார் போல. நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் உண்மையாகவே யாராவது சாலையில் மயங்கி கடந்திருந்தால் கூட யாரும் உதவி செய்ய முன் வர மாட்டார்கள். ஏனால் என்னிடம் இருந்து ஏதாவது திருடி விட்டு ஓடி விடுவானோ என்று எண்ணி யாரும் முன் வர மாட்டார்கள். அதனால் தான் கூறுகிறேன், இதை யாரிடமும் சொல்லாதே. இந்த கதையின் மூலம் ஒரு திருக்குறள் ஞாபகம் வருகிறது.